புதுச்சேரி லெனின் வீதியில் விறகு கடைக்கு வெளியே அனுமதியின்றி பெட்டிக்கடை வைத்ததை தட்டி கேட்ட உரிமையாளரை ஒரு கும்பல் தாக்கியுள்ளது. விவரங்களுடன் செய்தியாளர் இளமுதன் இணைந்திருக்கிறார். இளமுதன், என்ன நடந்தது? காவல்துறையினர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? நகரின் முக்கிய பகுதியில் இருப்பது நெல்லித்தோப்பு தொகுதி. இங்கு லெனின் வீதி என்பது மிக மார்க்கெட் அதிகமாக உள்ள வணிக பகுதி. அது இதில் முதலில் உள்ள விறகு கடையை பல ஆண்டுகளாக முருகன் என்பவர் நடத்தி வருகிறார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கடைக்கு வெளியே ஒரு பெட்டி கடை போட்டுள்ளார் தணிகைவேல் என்பவர். அந்த பெட்டி கடை நடத்தியவர் திடீரென அந்த இடமும் தனக்கு சொந்தமானது என்று கூறியுள்ளார். இதனால் பிரச்சனை எழுந்து காவல் நிலையம் வரை சென்று அந்த பெட்டி கடை காலி செய்யப்பட்டது. வழக்கும் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இரு தரப்பிடையே யாருக்கு இந்த இடம் சொந்தம் என்பது குறித்த இடப்பிரச்சனை நீண்ட நாட்களாக நீடித்து வருகிறது. இந்த நிலையில்தான் நேற்று இரவு தணிகைவேல் 25க்கும் மேற்பட்டோரை கொண்டு அந்த பகுதிக்கு வந்து நள்ளிரவில் இரவு நேரத்தில் வந்து அந்த வீட்டை வந்து அடித்து உரைக்கிறார்கள், கடையை அடித்து இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தடுக்க வந்த உரிமையாளர், அதாவது விறகு கடை உரிமையாளர் முருகனையும் தாக்கியிருக்கார்கள். முருகன் தாக்கப்பட்டதை தொடர்ந்து அவரது குடும்பத்தார் வந்து அவரை தடுப்பதற்கு வந்தபோது அவர்களும் தாக்கப்பட்டார்கள். இந்த சம்பவம் அனைத்தும் அங்கு உள்ள சிசிடிவியில் பதிவாகி உள்ளது. இதன் அடிப்படையில் விறகு கடை உரிமையாளர் முருகன் மற்றும் குடும்பத்தார் வந்து உருளையம்பேட்டை காவலத்தில் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இது தொடர்பாக போலீசார் தொடர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி இளமுதன்.